Hello, I'm Dr. Meera Raghavan, consultant gynecologist and HOD urogynecology, Clinical Global Health City, Perubakam, Chennai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் cervical cancer. பெண்களிலே வரக்கூடிய கர்ப்பப்பை வாயில வரக்கூடிய புற்றுநோய். இது என்ன, இதோட அறிகுறிகள் என்ன, அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். Cervical cancer is the commonest cancer as far as females are concerned. கர்ப்பப்பை வாயில புற்றுநோய் வருதுதான் cervical cancer. இது ஈஸியா பெண்களுக்கு கண்டறிய முடியும் அவங்களுக்கே வரக்கூடிய அறிகுறிகள்னால. அடுத்தது இது ஏன் வருது, இதை எப்படி கண்டறியலாங்கிறத பத்தி பார்ப்போம். இது எந்த வயது சார்பினருக்கும் வரலாம். பட் யூஸ்வலா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 60+ அவங்களுக்கு அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இப்போலாம் யங்கர் ஏஜ் குரூப்புக்கும் இந்த பிரச்சனை வருது. இது முக்கியமான காரணம் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், HPV அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம். இந்த HPV இன்ஃபெக்ஷன் 85% அடல்ட்ஸில் இருக்கும். இது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்டர்கோர்ஸோட ஏஜ் ரொம்ப சின்ன வயசுல இருந்தா, கிராம பகுதிகளில் நிறைய பேருக்கு இன்னும் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 15 வயசுல எல்லாம் கல்யாணம் ஆயிடுது. அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் ஆயிருந்து ஹஸ்பண்ட் வந்து மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இருந்தாக்க இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அடிக்கடி சர்வைக்கல் இன்ஃபெக்ஷன், வெஜைனல் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் இந்த சர்வைக்கல் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதோட அறிகுறிகள் என்னென்ன? யூஸ்வலா அதிகமாக வெள்ளப்படுதல். இந்த வெள்ளப்படுதல் ப்ராப்ளம் பெண்களுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையா இருக்கு. எல்லா வெள்ளப்படுதலுமே பிரச்சனை கிடையாது. மாதவிடாய் காலங்கள்லையும் மிட் சைக்கிள், அதாவது பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 15 நாள் கழிச்சும் இந்த வெள்ளப்படுதல் ரொம்ப ரொம்ப காமன். அது கலர்லெஸ்ஸாக இருக்கிற வரைக்கும், துர்நாற்றம் இல்லாத வரைக்கும் அது ஒரு பிரச்சனை இல்லை. அது வந்து எல்லோயிஷா இல்லை பிளட் ஸ்டெயினோட இருந்தாலோ, இல்லை அதில் ஒரு ஃபவுல் ஸ்மெல் இருந்தாலோ, இல்லை பிளட் கசிவது கூட ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தாலோ, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறமா ப்ளீடிங் இருந்தாலோ, இதெல்லாம் சர்வைக்கல் கேன்சர் இல்லை ப்ரீ கேன்சர் கூடிய அறிகுறிகளாக இருக்கக்கூடும். இதெல்லாம் ஒரு வார்னிங் சைன். இந்த சர்வைக்கல் கேன்சர் வந்து கேன்சராக மாறதுக்கு முன்னாலேயே நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணிடும். அதை ஈஸியாக கண்டுபிடிக்கவும் முடியும். இதுதான் சர்வைக்கல் ப்ரீ கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கேன்சர் ஆகிறதுக்கு முன்னால் ஸ்டேஜ்லேயே நம்ம இதை கண்டறிஞ்சிட்டோம்னா அந்த ஏரியாவை மட்டும் நீக்கிட்டு கேன்சர் வராமலேயே தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை பற்றி நான் சொல்ல விருப்பப்படுறேன். இது எப்படி நம்ம கண்டறியலாம்? ஜஸ்ட் லைக் பிரெஸ்ட் கேன்சர், செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி சின்ன லம்ப்லேயே நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை பண்ணோம்னா க்யூர் பண்ணிடுறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் சர்வைக்கல் கேன்சர். பெண்கள் 21 இயர்ஸ்லேருந்து தொடங்கி 65 இயர்ஸ் வரைக்கும் எவ்ரி 3 இயர்ஸ் பேப் ஸ்மியர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த சர்வைக்கல் கேன்சரோட முன்னாடி ஸ்டேஜ், அதாவது ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ்லேயே இதை கண்டறிஞ்சு அது கேன்சராக மாறாமல் இருக்கிற அளவுக்கு நம்மளால் ப்ரிவென்ட்டும் ட்ரீட்டும் பண்ண முடியும். இப்போ பேப் ஸ்மியர் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். பேப் ஸ்மியருங்கிறது ஒரு சின்ன டெஸ்ட்டு. நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட மாதவிடாய் இல்லாத போது போகணும். எந்த விதமான டிஸ்சார்ஜும் இல்லாத போது நீங்கள் போகலாம். டிஸ்சார்ஜ் இருந்தால் கண்டிப்பாக போய் செக்அப் பண்ணிக்கோங்க. அவங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை உங்கள் பிறப்புறுப்பில் வச்சு இதை டைரெக்டாக கர்ப்பப்பை வாயிலேருந்து இருக்கக்கூடிய செல்ஸை எடுப்பாங்க. இது வந்து வலிக்காது. இது ஒரு விதமான ஆப்ரேஷன் கிடையாது. இதில் ரத்த கசிவோ இதனால் வலியோ ஏற்படாது, இன்ஃபெக்ஷன் ஏற்படாது. இதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். டெஸ்ட் வரத்துக்கு, ரிசல்ட் வரத்துக்கு ஒரு 3 நாள் ஆகும். அந்த டெஸ்ட்டில் நெகட்டிவ் ரிசல்ட் அப்படின்னு வந்துட்டால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3 வருஷம் கழித்து அந்த டெஸ்ட்டை ரிப்பீட் செஞ்சுக்கலாம். சப்போஸ் இடையில உங்களுக்கு வேறு ஏதாவது புது சிம்டம்ஸ் வந்திருந்தா, நான் சொன்னேன் இல்லையா, ரத்த கசிவு ஏற்படுது, இல்லை வெள்ளப்படுதலில் துர்நாற்றம் இருக்குது, இல்லை பீரியடில் ஏதாவது அடிக்கடி ப்ராப்ளம் வருது அப்படின்னா திருப்பி நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை போய் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா நீங்கள் எவ்ரி 3 இயர்ஸ் போய் 65 இயர்ஸ் வரைக்கும் இந்த டெஸ்ட்டை பண்ணிக்கலாம். நீங்கள் உடனே கேட்பீங்க, எனக்கு கர்ப்பப்பை எடுத்தாச்சு, இப்போ என்ன செய்யணும்னு. கர்ப்பப்பை எடுத்திருந்தா, கேன்சர் இல்லாத காரணங்களுக்கு எடுத்திருந்தா கர்ப்பப்பை நீக்கின 1 வருஷம் கழிச்சு இந்த டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அதோட நிறுத்திடலாம். கேன்சருக்காக எடுத்திருந்தா நீங்கள் எவ்ரி இயர் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்தோ இல்லை உங்கள் ஆங்காலஜிஸ்ட்டை பார்த்தோ அதுக்கான சிகிச்சையை பண்ணிக்கணும். இந்த பேப் ஸ்மியர் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். இது எஸ்பெஷலி சில ட்ரைபல் கம்யூனிட்டியில் இந்த சர்வைக்கல் கேன்சர் அதிகமாக இருக்குது. புகையிலை உபயோகப்படுத்துறதுனாலையும் புகைப்பிடிப்பதனாலையும் கூட இந்த சர்வைக்கல் கேன்சர் அதிகமாகுது. ஸோ உங்களோட ஹஸ்பண்ட்ஸ் புகைப்பிடித்தால்
இல்லட்ட நீங்கள் புகையிலை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் டிஸ்கரேஜ் செய்யணும். இதனால கூட சர்வைக்கல் கேன்சர் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமானது ப்ரிவென்ஷனுக்கு உங்களுக்கு அதை பற்றின அவேர்னஸ். நான் இன்னைக்கு சொன்னது போல் அதோடைய அறிகுறிகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதை போஸ்ட்போன் பண்ணாமல் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை அணுகி அதுக்கான விவரங்களை தெரிஞ்சுக்கணும். பேப் ஸ்மியர் கண்டிப்பாக எல்லாரும் 21 years to 65 years every 3 years செஞ்சுக்கணும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிவென்ஷன். சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு பேப் ஸ்மியர் மட்டும் ஒரு முயற்சி இல்லை, கண்டிப்பாக அதுக்கு வேக்சினேஷனும் இருக்குது. இதை வந்து ஹெச்பிவி வேக்சின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக 13 வயசுலேருந்து தொடங்கி 26 வயசு இருக்கிற பெண்களுக்கு இந்த வேக்சின் கொடுக்க முடியும். இது வந்து 3 டோசஸாக கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு டோஸு, 2 மாதம் கழிச்சு இன்னொரு டோஸு, திருப்பி 6 மாதம் கழிச்சு இன்னொரு டோஸு. இந்த வேக்சினேஷன் கொடுக்கறதுனால இந்த வைரல் இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நம்மளால் தடுக்க முடியும். இன்ஃபெக்ஷனை தடுக்க முடியாது, ஆனால் இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதனால் செல்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தவிர்க்கிறதுனால சர்வைக்கல் கேன்சராக அது மாறாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஆனால் இதோட ப்ரொடெக்ஷன் 100% கிடையாது. 70% தான் இதோட ப்ரொடெக்ஷன். மற்றதுக்கு கண்டிப்பாக பேப் ஸ்மியர் அவசியம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹெச்பிவி வேக்சினேஷன் செஞ்சிருந்தா கூட பேப் ஸ்மியர் every 3 to 5 years கண்டிப்பாக செய்யணும், 65 வயசு வரைக்கும். These are the only 2 ways by which we can prevent cervical cancer. பல கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த யூகே அண்ட் யூஎஸ், இந்த ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமும் இந்த வேக்சினேஷன் கொண்டு வந்ததுனாலையும் அவங்களோட சர்வைக்கல் கேன்சர்னால வரக்கூடிய டெத்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. இதே முயற்சியில் நம்ம நாடும் ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். நன்றி, வணக்கம்.